அரசியலுக்கு வா என உன்னை யாரும் அழைக்கவில்லையே, பின்னர் ஏன் வந்தாய் என தவிக தலைவர் விஜயை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒருமையில் சாடியுள்ளார். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்ற தலைப்பில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கோவை ராஜவீதி பகுதியில் தேர்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய சீமான், இளங்கோவடிகள், கம்பன் போன்றோரை முட்டாள்கள் எனவும் தாய்மொழி காட்டுமிராண்டி மொழி என கூறியவரை போற்றுகிறார்கள் என பெரியாரை மீண்டும் சீண்டினார். திருக்குறள் வள்ளுவன் அவன் ஆரிய அடிமை. 5000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழனுடைய தொன்மை இலக்கணத்தை தந்த தொல்காப்பியன் ஆரிய கைக்கூலி. எல்லாவற்றையும் பழித்து இழித்து தூக்கி குப்பையை போட்டு எதை சொன்னாலும் இளங்கோவடிகள் அவன் முட்டாப்பைய, கம்ப அவன் ஒரு முட்டாப்பைய, உன் தாய் மொழி தமிழை முட்டாள்களின் பாசை, காட்டுமிராண்டிகளின் மொழி என்று சொன்னபோது பேசிய நீ காட்டுமிராண்டி, நீ முட்டாள் என்றாயிரு. தொடர்ந்து பேசியவர், நாங்கள் தீ வைக்க வந்த கூட்டம் அல்ல, இந்நாட்டில் நிலவுகின்ற அரசியலில் தீ வைக்க வந்த கூட்டம், தளபதி தளபதி என்று கத்த வந்த கூட்டம் அல்ல, இந்நாட்டு மக்களின் தலைவிதியை மாற்ற வந்த கூட்டம் என விஜயை சாடினார். நீ என்ன சொல்லணும்? நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம். நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம். அரசியலுக்கு வா என உன்னை யாரும் அழைக்கவில்லையே, பின்னர் ஏன் வந்தாய் என விஜயை ஒருமையில் சாடிய சீமான், நடிகர் அஜித்தும் ரஜினிகாந்தும் தங்கள் புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை எனவும் தெரிவித்தார். நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா, ஏண்டா இந்த மாதிரி போய் தலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு வரும். யாரும் வான்னு கூப்பிடலையே. எதுக்கு வர்ற? என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. காமராஜர் படிக்க வைத்தார், சீமான் பனையேற சொல்கிறார் என சிலர் விமர்சித்து வருவதாகவும், பனை ஏறுவது என் பண்பாடு என கூறிய சீமான், உழைப்பை விட்டு வெளியேறிவிட்டாய், அடுத்த நிலத்தை விட்டு வெளியேற்றப்படுவாய் என தெரிவித்தார். எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம். காமராஜர் படிக்க வச்சாரு, சீமா பனையேற சொல்றாரு. ஏன்னா எங்க ஆத்தாளப்பேன் பனையேறிதான் என்னைய படிக்க வச்சான். பனை ஏறுது என் பண்பாட்டோட ஒன்று. அறிவியல் சயின்ஸ் எல்லாம் பேசுறியடா. இங்க பாருடா, ஒரு பனை மரம், இத பார்த்தவன ஒருத்தனுக்கு ஒரு பாலை வருது. இத கடுப்பு கம்ப வச்சு கசக்கி நசுக்கி அதை அப்படியே பெருக்க விடாம செஞ்சு அதை அருவாளை வச்சு அப்படியே செதுக்கி ஒரு களையத்தை கட்டினா அதுல ஒரு நீர் வரும், பால் வரும். இந்த பால் கல்லாகும். இந்த கல்லை இதை அப்படியே சுண்ணாம்பு தேய்ச்சா பதநீர் ஆகும். இந்த பதநீரை காய்ச்சினா கருப்பட்டி ஆகும்னு கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானியா இல்லையாடா? யாராவது சொல்றான்? டேய் சயின்டிஸ்டா இல்லையாடா? இதுக்கு எத்தனை 100 ஆண்டுகளடா நம்ம முன்னோன்னு செலவு பண்ணிருப்பான். இவன் நம்மளை கேவலப்படுத்துறான்டா.